வந்திருக்க உங்கள் ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம 89ஆம் நாள்ல இருக்கிறோம். இந்த ஜூம் ஆரம்பிச்சு தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ ஐ ஜஸ்ட் எஸ் 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 ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே அண்ட் ஸ்டார்ட். ஹalleluya. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என் வார்த்தையை இருதயத்துல வைத்ததுக்காக ஆண்டவரே, அது தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மாந்தா ரபா உஷுட்ரபிலா ஹட்ரபா மாண்டூரோ பெயிலேமா தேரபா ஷெட்டிபிலா ஹட்ரபா Mala Hodorbo, Terebila Hadraba. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வைத்தக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களோட கூட இடைப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். We give you all glory and honor. In Jesus' mighty name I pray. Amen. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. I believe this is a season of prayer. உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெபத்தின் காலகட்டமா இருக்கிறது. ஐ மீன், ஸோ நானும் அநேகமா இந்த சீசன்ல ப்ரே பண்றேன். நானும் என் மனைவியும் சேர்ந்து தனியாக ப்ரே பண்றோம். ஸோ இந்த 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 சீசன் ஆஃப் ப்ரேயர்ல வந்து உங்க வாழ்க்கையில அநேக ஆஹ், உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. ஐ மீன், ஸோ இந்த சீசன்ல அந்த மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையில அப்படி செய்வாரு. இந்த 2026ல கால் எடுத்து மைக்கு முன்பாக ஒரு வாட் ஐ ஃபீல் லாஸ் உங்க வாழ்க்கையில எல்லா வித கன்ஃபியூஷனும் மாறுகிறதா இருக்கிறது. ஐ மீன், எல்லா விதமான கன்ஃபியூஷன் மாறி உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெடியா ஃபோக்கஸ்டா வாட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இல்லாம இதுதான் என் வாழ்க்கையில நடக்க போகுது, இதுதான் என் வாழ்க்கையில தேவன் செய்ய போறார் என்ற ஒரு ஒரு தெளிந்த புத்தியும் உங்களுக்கு உண்டாயிருப்போம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ மீன், ஸோ இன்னைக்கு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டங்ஸ் என்று நான் பேச விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு இந்த அந்நிய பாஷையை குறித்து ஒரு தாகத்தை தேவன் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமே, நான் அநேக நேரம் இந்த டங்ஸ் பே பண்றேன். நீங்களும் அட்லீஸ்ட் 1 hour, நான் இன்னைக்கு ஜூம் முடிச்ச பிறகு நான் ஒரு போல் மாதிரி போடுறேன் வாட்ஸ்அப்ல. ஸோ அந்த போல் எனக்கு கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க டங்ஸ் பே பண்ணீங்களா, மினிமம் 1 hourனா 1 hour நீங்க கிளிக் பண்ணுங்க. இல்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னா 1 hour, லெஸ் தென் 1 hour கிளிக் பண்ணுங்க. இல்லை என்னால் டங்ஸே ப்ரே பண்ணலன்னா உங்களுக்கு நான் தனியாக ப்ரே பண்ணி அவங்களே அந்த டங்ஸுக்குள்ள ஸோ பலவீனர் யாராக இருந்தாலும் அவங்களையும் நம்ம வந்து தேவன் நேராக நம்ம நடத்த வேண்டும். ஸோ அதனால இன்றைக்கு ஒரு அந்த டங்ஸ்ல குறித்து ஒரு ஒரு தெளிவை நான் வந்து ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையிலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்க தேவ கிருபையே அப்படி செய்தது. ஸோ பவுல் இங்க சொல்றாரு, நான் உங்களை காட்டில அநேகமா நான் பிரயாசப்பட்டேன்ப்பா அப்படின்றாரு. ஸோ கிருபை தான், நம்ம கிருபை வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கிருபை பிடிச்சவங்க கிறுக்கு பிடிச்சவங்க ஒன்னா இருப்பான்ட்டு. பிரசன்ஸ்ல நிறைய உட்காந்துருப்பாங்க. ஆமென். ஸோ இந்த கிருபையில வந்து அநேகமா பிரயாசப்பட உதவி செய்யும். கிருபைனா நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ன்னு நினைச்சு நல்லா பைபிளும் படிக்கல, ஜோம்ன்றதுலாம் செய்வாங்க. ஆனா நம்ம அந்த கிருபை நான் பேசல. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது, கிருபைக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கும்போது நீங்க அநேகமாய் ஜெபத்துல ஈடுபடுங்க. ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபாய் விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர்கள் பவுல் தான் இப்படி சொல்றாரு. இருக்கலே நல்ல கிருபையை பத்தி போதித்தவர் பவுல் தான் என்ன சொல்றாரு, உங்களை காட்டிலும் அநேகமாய் நான் பிரயாசப்பட்டேன். ஆகில் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ரோமர் 6:14 சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். ஸோ கிருபையில இருந்தா பாவம் செய்யலாமா? இல்ல. நீ கிருபையில இருந்தா பாவம் உன்னை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. அதுதான் வந்து ஒரு
மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஸ்டமே. கிருபைக்குள்ள இருந்தா பாவம் உங்கள மேற்கொள்ள, உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே இல்ல. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால். ஸோ தேவனுடைய வார்த்தை சொல்லி, அவர அந்த வார்த்தைய படி, இந்த ஜெபம் பண்ணு, இந்த நேரத்துல எனக்கு என்ன சீக் மீ சீக் மீ இன் த பிரசன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்படின்னு அவர் சொல்லும்போது, நீங்க அப்படியே கீழ்ப்படிந்திருந்தனால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அ லூக்கா 10ஆம் அதிகாரத்துல லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இப்படியே சொல்லுது. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் விசேஷத்தை அ அ விசேஷத்தை சொன்னால், அது அவனுக்கு சாரி அ விரோதமாய் சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொன்னால் அது அவனுக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிற இவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னால் அது மன்னிக்கப்படுவதில்லை. ஸோ அநேக பேர் டங்ஸ் பேசிட்டே இருப்பா. இவங்க பேசுற டங்ஸா இல்ல இவங்களா உளர்றாங்களா அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே, அது உங்களுக்கு நிச்சயமா மன்னிக்கவே படாது. ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர கிண்டல் அடிக்கிறீங்க. நீ யாரனாலும் கிண்டடிப்பா, நீ பரிசுத்த ஆவியானவர மட்டும் கிண்டடிக்காதன்னு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். அன்றியும் ஜெப ஆலய தலைவருக்கும், துரைத்தனருக்கும், அதிகாரிகளுக்கும் முன்பாக உங்களுக்கு கொண்டு போய் விடும்போது, எப்படி எண்ணத்தை மறுவுத்தரமாய் நீங்க சொல்லுவீங்க? வாட் யூ வில் நீங்க என்ன அவங்கட்ட பேசுவீங்க? யாராவது நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அதிகாரிட்டயோ, ஒரு உங்க வாழ்க்கையில உங்க பாஸ்ட்டயோ நீங்க பேசும்போது, நீங்க என்ன பேசுவீங்க? அப்படின்னு நீங்க உங்களுக்கு சொன்னாங்களாம். அப்ப அந்த வசனத்துல கீழ வாசிக்கிறோம். எதை பேசுவோம் என்று கேட்டீங்கன்னா, அதுக்கு கவலைப்படாதீங்கள். நீங்க பேச வேண்டியதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க என்ன பேசணும்னு கூட அவர் உங்க கூட வந்து போதிச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப எப்போனா இந்த டங்ஸ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அ இந்த டங்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சரியா பேசணும்னு கூட தேவன் வந்து நம்மளுக்கு போதித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அ நீ முன்னாக போ. உன் காதுல இருந்து நான் பேசுவேன். உன் காதுல இருந்து நான் பேசுவேன். இதெல்லாம் எப்படின்னா, அந்த டங்ஸ்ல இருந்து நான் அநேகமா அந்நிய பாஷையில பேசும்பொழுது தான், இந்த மாரி காதுல சத்தத்தெல்லாம் கேட்க முடியும். ஒரு நாள் எங்க அப்பா வந்து அ மலேஷ் சாரி கரெக்ட்டா சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போணும் அவரு. அவரு போகும்போது ட்ரெயின் அ அ ய இவங்க சீக்கிரம் எப்பயுமே எங்க அப்பா ஏர்லியா எந்திரிச்சுருவாங்க. ஸோ எல்லாம் நல்லா செஞ்சாங்க. ஆனா அந்த டயத்துல வந்து ஒரு கேப் கிடைக்கல. சிங்கப்பூர் ஏர்போர்ட் போறக்கு. ஸோ அப்போ எங்க எங்க அப்பாவோட எங்க மாமா வந்து கால் பண்றாங்க. சேட்டலைட்ல கால் பண்ணி சொல்றாங்க, அ ஒருத்தவங்க ஃபோன் எடுக்கல. பார்த்தா ரொம்ப லேட்டா வருது கேபு. ஏன்னா ரொம்ப ஆன் கால்ன்னு போட்டுக்கிட்டே போகுது எல்லா கேபும். ஸோ இவங்க வந்து ரொம்ப லேட்டா போறாங்க. அப்போ இவங்க உள்ள போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போறாங்க. அப்படியே இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படியே. அந்த காலத்துல வந்து சிங்கப்பூர் டூ மலேசியா போனா எத்தனையோ வெள்ளி சம்திங் ஐ டோன்ட் நோ. அது அந்த கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இருந்துச்சு. ஸோ என்ன ஆண்டவரே! இப்படி அப்படியே ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுதாம். இவரு எங்க அப்பா வந்து அப்போ ஒரு கீபோர்டு இந்தியால வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கீபோர்டு வாங்கிட்டு வாங்கன்ட்டு. ஸோ அந்த கீபோர்டு, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா அவங்க இமிகிரேஷனோட ஷட்டர் மூட்டாங்க. ட்ரெயினும் மூவ் ஆகுது. எங்க அப்பா ஓடி வரத பார்த்துட்டு டங்ஸ்லயே பேசிட்டு வராங்க. எங்க அப்பாவோட பார்த்தா அந்த ட்ரெயின் அப்படியே ஸ்டாப் பண்ணி பாருங்க இந்தியால கூட மதுரையில கூட ட்ரெயின் நிப்பாட்ட முடியுமான்னு தெரியல. சிங்கப்பூர்ல எங்க அப்பா வரத பார்த்து ட்ரெயின் அப்படியே ஸ்டாப் ஆயி, இமிகிரேஷன் கவுண்டர ஓப்பன் பண்ணி, அ எங்க அப்பாவோட பாஸ்போர்ட்ட வாங்கி, அத வந்து ஸ்டாம்ப் பண்ணி, அவங்களே கொண்டு வந்து எங்க அப்பாவ வந்து போர்ட் பண்றாங்க. இது எப்படி நடக்கும்? இது கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் பண்றாங்க. சிங்கப்பூர் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் பண்றாங்க. இது எப்படி நடக்கும்னா டங்ஸ் பேச பண்றதான். அ ஸோ இந்த டங்ஸ்ல அநேக பெனிஃபிட்ஸ் இருக்கு. எங்க அப்பா கன்டினியூஸா டங்ஸ் பேசிட்டே இருந்தாங்க எனக்கு கால்ல. ஸோ அதனால ஒரு அ ஒரு அன்னைக்கு ஒரு அற்புதத்த பார்த்தாங்க. ஸோ இது மாரி நாங்க எக்கச்சக்க அற்புதத்த நான் வரும் டயத்துல நான் அத ஷேர் பண்ண விரும்புறேன். பிக்காஸ் ஆஃப் டைம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெறைய ஷேர் பண்ணுவேங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15லேருந்து 18 வசனம். கோ ye ஆல் த நீ உலகங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் மார்க் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 16ஆம் அதிகாரம். அ
16:15 வாசிக்கிறேன். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கள். விசுவாசம் மூலமே ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளை நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். நவமான பாஷைகளை பேசுவீர்கள். ஸோ இந்த மாதிரி பாஷைகளை நம்ம பேச வேண்டும். ம். அதுக்கப்புறம் சர்ப்பங்கள் எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கொடுத்தாலும் அது உங்களை ஒன்று நீங்கள் சொஸ்தமாவீர்கள்னு சொல்றாரு. ஸோ நீங்க நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அப்போஸ்தலர் 2:4 சொல்லுது, அவர்கள் ஒரு அப்போஸ்தலர் 2ல வாசிக்கும்போது, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அவர்கள் மேல தேவனுடைய ஆவியான ஊற்றப்பட்டபடியால் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்காண்டி நீங்க ரொம்ப ட்ரை பண்ணணும் அவசியம் இல்ல. ஆண்டவரே நீங்க எனக்கு குடுத்துட்டீங்க. மீனை கேட்டால் பாம்பே குடுப்பானோ? அ ஸோ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் அருள் செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஒரு நாள் நான் எனக்கு ஒரு ஃபாதர் கால் பண்ணியிருந்தார். இங்க Zoomல கூட அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளு. அவரு குஜராத்ல ஃபாதரா இருக்காரு. அவரு "பிரதர் எனக்கும் டங்ஸ் பேசணும் உங்கள மாரி ஆசையா இருக்கு பிரதர்" அப்படின்ட்டாரு. "ஆசை தானே படுறீங்க. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. கண்டிப்பா தேவன் தருவாருன்னு" சொல்லிட்டு அப்ப நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன். அ "நீ இப்ப என் கூட சேர்ந்து டங்ஸ் பேசுங்கன்னு" சொல்லி அவர் கூட என்ன டங்ஸ் பேச சொன்னேன். அவரு என் கூட, "இல்ல எப்படி எப்படி பிரதர் இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க நான்" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல, இல்ல. நான் கார் ஓட்டுனாலும் என் கூட ஆவியானவர் இருக்காங்க. என் கூட தான் ஆவியானவர் இருக்காரு. அப்படியே நீங்க ஃபோன் கால்ல என் கூட சேர்ந்து டங்ஸ் பேசுங்க" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு பாருங்களேன். அவர் ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருக்காரு. டங்ஸ் பேசணும், பேசணும் கிஃப்ட்டுன்ட்டு. ஸோ அவரு டங்ஸ் பேச ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து டங்ஸ் பேசியிருக்காரு. 3 நாள் தொடர்ந்து டங்ஸ் பேசியிருக்காரு. 3ஆம் நாள் கழிச்சு சொன்னாரு, "ஐயா நீங்க சொன்ன அன்னைக்கு நீங்க என் கூட உங்களோட பேச ஆரம்பிச்சீங்கல்ல, அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்டினியூஸா பேசியிருக்கேன்றாரு." எனக்கே ஷாக் ஆயிருச்சு. என்னடா இவரு மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஒரு நீங்க தாகம் உள்ளவர் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது யோவான் 7:38 தேவ வாக்கியர் சொல்லிருவே விசுவாசிக்கிறான் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றுகிற நதிகள் ஓடும். அவுட் ஆஃப் த பெல்லி ஷால் ஃப்ளோஸ் த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் உங்கள் வாழ்க்கையில பாய்ந்தோடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். மான்டாரா போஷ் ட்ரிபிலா ஹரபி ஆண்டர்பா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல அ 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்க மாட்டான். அ அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்க மனுஷரிடத்துல பேசுறீங்கல்ல, ஆனா தேவனிடத்திலேயே நீங்க பேசுகிறவர்களா இருக்கீங்க. ஆமென். ஸோ அந்நிய பாஷையில நீங்க இடைப்படும்போது உங்களுடைய ஸ்பிரிட் இப்ப பாருங்களேன், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி இருக்கு. ஸ்பிரிட் உங்களுக்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கும்பொழுது உங்களுடைய ஸ்பிரிட்ல பரிசுத்த ஆவியானவரும் கடவுளும் அமர்ந்துடுறாங்க. ஸோ இந்த சோல் இருக்குல்ல, சோல் கன்சிஸ்ட் ஆஃப் மைண்ட், வில் அண்ட் எமோஷன். சொல்லுங்க. மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பிரிட் இதுல ஸ்பிரிட், மைண்டு, பாடி இருக்கு. ஸோ ஸ்பிரிட் கன்சிஸ்ட் ஆஃப் மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். ஆனா இந்த என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் காட்ல நம்ம நம்ம டங்ஸ்ல பேசும்போது இந்த எமோஷன்ஸ் அப்படியே கட் ஆயிருது. இந்த மைண்ட் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. அப்போ டைரக்ட்டா இந்த பாடில அ டைரக்ட்டா பாடில டைரக்ட்டா பாடில தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம செவி குடுக்கிறதா இருக்கிறோம். தேவனோடு கூட டைரக்ட்டா பேசுறதா இருக்கும். ஸோ அநேக நேரத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்ணுகிற தெரியாம இருக்கும். ஆனா அந்த டங்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பிரிட் டேக் ஓவர் ஆயிருது. நான் சொல்றது புரியுதா? அதான் சொல்றாரு. அ 1 கொரிந்தியர் 14ல 14 வசனம் போட்டிருக்கு. "எண்ணத்தினாலெனில் நாம் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணி பண்ண அ பண்ண பண்ணவேண்டுமென்று என் கருத்து பயனற்றதா இருக்கும்." என் ஆவி விண்ணப்பம் என்றும் என் கருத்து பயனற்றதா இருக்கும். ஸோ உங்க நடுவுல மைண்ட் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். உங்கள் கருத்து பயனற்றதா இருக்கும்.
நீங்க நெறைய நேரத்துல தேவனுக்கு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு இத செய்யுங்க, அத செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இவங்க மூலமா செய்யுங்க, அவங்க மூலமா செய்யுங்க, அந்த இது செய்யுங்க, இவங்கள செய்யுங்க. சொல்ற கருத்து பயனற்றதாய் மாறிவிடும். சொல்லுங்க. கருத்து பயனற்றதா மாறும். ஸோ உங்களுக்கு நெறைய நேரத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாம இருக்கும். வி ஆர் சம்டைம் வி நெவர் அலோவ் காட் டு டு டூ வொர்க். அவரோட வொர்க்கை நம்ம சேர்த்து செஞ்சுட்டு இருப்போம். ஆமென். அவரோட வொர்க்கையும் நாம சேர்த்து செஞ்சுட்டே இருப்போம். கருத்து பயனற்றதா இருக்குமா? அப்படிதான் போட்டிருக்கு. எண்ணத்தினாலே நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால், என் ஆவி விண்ணப்பம் பண்ணை அன்றி, என் கருத்து பயனற்றதாய் இருக்கும். இப்ப 1 வந்து 14:4 வாசிக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பெறுகிறான். அவன் என்கரேஜ் பண்றானாம். பக்திய விருத்தி பண்றதுக்கு இந்த அந்நிய பாஷை ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆமென். அது மாத்திரம் இல்ல. 18ஆம் வசனத்த பார்த்தா, உங்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசினேன். இதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் சொல்றான், உங்கள எல்லார காட்டிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். நீ ஒரு நீ ஒரு 5 மணி நேரம் பேசினா, உன்ன கூட நான் சேர்த்து நான் பேசுறேன்றாரு பவுலு. அ உங்கள எல்லார காட்டிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். ஏற்கனவே ஆரம்பிக்கவும் சொன்னேன். 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கலையா? அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய தேவ கிருபையே அப்படி செய்தது. ஸோ இந்த பாஷைகளை குறித்து ரொம்ப இன்னும் ஒரு 6 மினிட்ஸ்ல பேசி முடிக்க விரும்புறேன். ஸோ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இந்த டவர் ஆஃப் பாபேல்னு ஒண்ணு கட்டுறாங்க. எத்தன பேருக்கு தெரியும்? பாபேல் கோபுரத்த கட்டுறாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். அதுக்கு நடுவுல வந்து ஒரு அக்கா வந்து போட்டிருக்காங்க. அவங்க பையன் வந்து ரொம்ப சின்ன பையன். அவன் ஒரு நாள் கால் பண்ணான். "அண்ணே நீங்க வந்து மாமா நீங்க வந்து சொல்லுங்க நானும் டங்ஸ்ல பேசணும்னு விருப்பப்படுறேன்ட்டு." அவன் கமெண்ட் பண்ணனால சொல்றேன். ஸோ அவனும் என்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனும் டங்ஸ் பேச ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த மாரி தேவன் கிரியைகளை செய்திருக்கிறார். ஆதிகாமம் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதிகாமம் 11:1. பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சும் இருக்கிறது. பூமியில ஒரே விதமான பாஷையும், ஒரே விதமான பேச்சு இருந்தது. ஒரே விதமான பாஷையும் பேச்சு இருந்தது. இவங்க எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய அ பாபேல் கோபுரத்த கட்டி எழுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்கள எல்லாரும் வானவால் லாவேல் அட்டும் நான் வந்து இந்த இந்த பாபேல் கோபுரத்த கட்டப் போறேன்னாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரே பேச்சு இருந்துச்சு. ஸோ ஒரே பேச்சு இருக்கும்போது, வில் கன்ஸ்ட்ரக்ட் சம்திங். ஆனா, இந்த இடத்துல வாசிக்கும்போது, அ 5ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. மனுபுத்திரரை நகரத்தில கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது இதோ ஜனங்கள் ஒரு கூட்டமாய் இருக்கிறார். ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்தத் தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருந்தார்கள். இவங்க என்ன செய்யணும் என்று ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அ அவர் இறங்கி போய் அவர்கள் பேசுகிறதை மற்றொரு அறியாதபடுத்தி அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினாராம். பாஷைகளை தாறுமாறாக்கினார். தாறுமாறு ஆக்கினோன 8ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்படியே கர்த்தர் அவர்களுக்கு அவ்விடத்தில பூமி எங்கும் சிதறப் பண்ணினான். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். ஸோ பாஷைகளை அ பாஷைகளை தாறுமாறாக்கிட்டாங்கன்னா, அ அங்க வந்து டிமாலிஷன் நடக்குது. ஸோ, இன்றைக்கு தேவன் வந்து பாஷைகள இப்போ இப்ப பாருங்களேன். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்கு. அ ஸோ அவங்களெல்லாம் ஒரே பாஷையா இருந்துச்சு. அவங்க வந்து நான் வந்து தேவன காட்டிலும் பயங்கரமா கட்டி எழுப்புவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பாஷைகள வந்து தேவன வந்து தாறுமாறாக்கி போட்டுறாரு. ஸோ பாஷைகள் ஒன்றா இருந்தா கட்டுகிறதா இருக்காங்க. ஆனா பாஷைகள் மாறுகிறபோது அ அது வந்து இடித்து போடுறதா இருக்காங்க. இன்றைக்கும் நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு குடுக்குற பாஷையில நீங்க கட்டுகிறவளா இருப்பீங்க. கட்டுகிறவளா இருப்பீர்கள். ஆமென். இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா, நாங்க தேவனோட பெரிய காரியம். எங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்ல.
நாங்க நாங்க கல்லுகளாம் பயன்படுத்த மாட்டோம். நாங்க செங்க செங்கல் அறுத்து தான் பயன்படுத்துவோன்றாங்க. இந்த பாஷை ஒருமனப்பட்டிருந்தா பாஷை இருந்துச்சுன்னா, அதே போய் பரிசுத்த ஆவியானவர் குடுக்குற பாஷை உங்கள கட்டுகிறதா இருக்கிறது. உங்கள எலும்ப கட்டுகிறதா இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டாலும், ஒரு நெகட்டிவ்ல இருந்து நம்ம பாசிட்டிவ் பார்க்கணும்னா, இந்த பாஷை அவங்கள அவங்கள பாஷைகள ஒன்றாகி இல்ல பண்ண இடிக்க கூட்டமானா, நீங்க பரிசுத்த ஆவியானவர் குடுக்குற பாஷை உங்களுக்கு என்ன அது உங்கள ஊன்றி கட்டுகிறதா இருக்கிறது. உங்களை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். உங்களுக்கே பக்தி விருத்தி அடைகிற வார்த்தையா இருக்கும். நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்க இடைப்படும் பொழுது, யூ வில் ஹேவ் அ ஷூர்லி ஹியர் ஆஃப்டர். நீங்கள் ஜெபத்திற்கும் மற்ற நேரத்துக்கும் நீங்க ஒரு டோட்டல் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்க அநேக நேரம் டங்ஸ் பேசுறதுக்கும், டங்ஸ் பேசாத நேரத்திற்கும் ஒரு ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. அ ஸோ அ நிச்சயமாகவே உண்டு. நம்பிக்கை வீண் போகா. ஷூர்லி தேர் வில் பி அ ஹியர் ஆஃப்டர். யுவர் ஹோப் வில் நெவர் கட் ஆஃப். யுவர் ஹோப் வில் நெவர் கட் ஆஃப். ஸோ அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி அடைய பேசுகிறான். ஹல்லேலூயா! 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 மான்டா ரபா ஷுட்ரபிலா ஹத்திரபா. தீர்க்கதரிசன ஆவி தீர்க்கதரிசிக்குள்ள அடங்கி இருக்கிறது வேதத்துல வசனம் இருக்கு. தீர்க்கதரிசன ஆவி தீர்க்கதரிசிக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ இந்த இந்த டங்ஸ் பேச என்ன நடக்குன்னா, ஆவி மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த நீங்க பார்ப்பீங்க. அ ஸோ நீங்களே உங்கள வாழ்க்கையில ஒரு ஊன்றி கட்டுகிற மக்களா இருப்பீங்க. ஒரு ஒரு பிரேக் த்ரூவ நீங்க ஒரு சீசன பார்ப்பீங்க. இந்த டங்ஸ் அநேகமா பேசுறேன். ஒரு ஒரு மேன் ஆஃப் காட் இப்போ ஒரு வீடியோல பார்த்தேன். அவர் சொல்றாரு, "இஃப் யூ ஆர் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், உன் வாழ்க்கை 21 ஆச்சுன்னா, நீ 6 மணி நேரம் டங்ஸ் பேசினா, யூ ஆர் அ ஜோக்குன்ற உன் லைஃபே ஜோக்கா இருக்கு." ஏன் அப்படி சொல்றாருன்னா, நாம கிறிஸ்துக்குள்ள தான் பிறக்கப்பட்டிருக்கோம். இப்ப அ எ ஆதாம் ஏவாள படைக்கும்போது எப்படி படைச்சாரு? அவரு சாயலையும், அவர் ரூபத்தையும் படைத்தாரு. அவரோட இமேஜ்னால படைத்தாரு. ஆனா, மற்ற எல்லா ஜீவன்களையும் படைக்கும்போது, ஆகாயத்த ப ப ஆகாயத்த பார்த்து சொல்றாரு, அ அ புறாக்களும் எல்லாமே அ இது உண்டாகணும். சமுத்திரத்த பார்த்து மச்சங்கள் உண்டாகும்னு சொல்றாரு. இது எல்லாமே அவரோட சோர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா, மனுஷன் மட்டும் தன்னோட சோர்ஸோட கனெக்ட் ஆகாமவே, கர்த்தரோட கனெக்ட் ஆகாம எல்லாத்தையும் தானாகவே செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அதான் சொல்றாரு, வே உன் நீ அநேகமா டங்ஸ் பேசல. தேவனோடு கூட நீ சஞ்சரிக்கலன்னா, உன் லைஃபே ஜோக்கா இருக்கும் அப்டின்றாரு. ஸோ நான் இத அதுக்காண்டி லிட்டரலா அவர் சொல்ற மாரி நான் சொல்ல விரும்பல. ஆனா என்ன மேட்டர் சொல்றேன்னா, நீங்க அநேகமா டங்ஸ் பிரேயர் பண்ணணும். டங்ஸ்ல இடைப்பட வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஸோ நான் நானும் என் மனைவியும் டங்க்ஸ்ல அநேகமா இப்ப ஜோம் இருக்கோம் இந்த சீசன்ல. ஆனா எங்களுக்குள்ளேயே இன்னும் அதிகமா பேசணும். இன்னும் அதிகமா இடைப்படணும். அப்படியே ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கு. எப்படின்னா, "மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறதுன்னு" வசனம் இருக்கு. ஸோ அப்படிதான் ஒரு பிரசன்ஸ்ல வி ஆர் ஆல்வேஸ் பிரசன்ஸ் ட்ரிவனா தாங்க இருக்கிறோம். ஆமென். ஸோ இந்த டங்ஸ்ல டெஸ்டிமனி கேட்டிருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு வாழ்க்கையில. ஸோ இந்த டங்ஸ் எப்படி உடனே கிடைக்குமா? நிச்சயமா உடனே கிடைக்கும். ஆமென். ஸோ அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் தான் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்துல. ஸோ உடனே கிடைத்த மாரி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் இந்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போதே, அநேகருக்கு இந்த டங்ஸ் பேசணுன்ற வாஞ்சைய தேவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ நீங்க இப்போ எங்கனால ஒரு 10 நிமிஷம் தான் டங்ஸ் பேச முடியுது அப்டின்னா, நீங்க ஐ ஐ வாண்ட் யூ டூ புஷ் ஃபார் 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் 1 ஹவர் பேசுங்க. இல்ல என்ன மாரி ஒரு 2, 3 மணி நேரம் பேசுறாங்க, நானும் வரேன் அப்டின்னா, தைரியமா சொல்லுங்க. அந்த நேரத்துல நான் இப்போ 1 ஹவர் பேசினாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டங்ஸ் பேசிட்டு இருக்கேன். மத்த அலைஞ்சு பேசுறது டிஃபரண்ட். நானும் என் மனைவியும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுக்காண்டியே பர்ட்டிகுலரா 1 ஹவர் டங்ஸ் பேசுறோம். ஸோ பவுல் சொல்றாரு, "அவங்கள காட்டிலும் அநேக விதமாய் நான் பாஷைகளை பேசுகிறேன்றாரு."
ஸோ தேவனுடைய கிருபை நம்மளுக்கு வந்து விருதாவா இருக்கக்கூடாது. தேவனுடைய கிருபைய நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா உங்களுக்கு வாழ்க்கையில பாவம் மேற்கொள்ளாது. ம். ஸோ பாவம் மேற்கொள்ளாதுன்னா, ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ளும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது, ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ளும். ஆமென். நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு டங்க்ஸ குடுத்து ஒரு மிகப்பெரிய தாகத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். அ அட்லீஸ்ட் மினிமம் 1 ஹவர் டங்க்ஸ்ல ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நான் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ரேஃப்ர ஹண்டர புலஹோட ரபி ஆண்டரபா தேரிபி ஆண்டரபா லாமா தீரிமி ஹந்தோரோபோ ஷுட்ரிபி லஹடரபா தேரிபி ஹண்டரபா மூர் ரஹோதோரோபோ ஷிட்ரிபி லஹத்திரேமி அண்டரபோ துரபா ஷிட்ரபா மார் ரஹோடரோபோ ஷிட்ரிபி லஹடரபோ தேரிபி ஆண்டாபோ மூர் ரஹடரபோ தேரிபி லஹடரபா ஆண்டவரே அந்த பாஷைகள் தாறுமாறாகும் பொழுது கட்டணம் உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு உம்மிடத்திலிருந்து பாஷைகள் வரும்பொழுது, இன்றைக்கு ஆண்டவரே நீ கட்டுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். இந்த பாஷைய பேசும் பொழுதே, உங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் கட்டுகிறவரா இருக்கீங்க. யூ ஆர் த ப்ராஃபட் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில தீர்க்கதரிசியா இருக்கின்ற கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க் யூ ஜீசஸ். நீங்க பேசும் பொழுதே, இந்த இந்த அந்நிய பாஷையில பேசும் பொழுதே, தேவன் உங்களோடு கூட இருந்து, உங்கள் கருத்து பயனற்றதா இருக்கும். உங்கள் கருத்து பயனற்றதா இருக்கும். யூ வில் உங்க மைண்டுக்கு இடம் கொடுக்காம, உங்கள் கருத்து பயனற்றதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். நீங்க பேச வேண்டிய என்ன விதமா என்ற பேசும் என்று பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. இந்த வார்த்தையெல்லாம் என் ஜனங்கள் மேல ஆண்டவரே நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஆண்டவரே அந்நிய பாஷையை கொடுத்து ஒரு தாகம் ஏற்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்ஸை கொடுத்து ஒரு தாகம் ஏற்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்த உம்முடைய நாமத்தை உயர்த்தற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். கல்லுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழவித போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். எல்லாரும் ஒரு கரங்களை இப்படி எடுத்து ஐ வாண்ட் டு பிளஸ் யூ வித் a word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உண்மை கிருபையா இருக்க கடவா. கர்த்தர் உங்கள் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே